எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்ம ஏதாவது லைட்டாக சாப்பிடணும்னு நினச்சா வெரைட்டி ரைஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி ஒரு லைட் அண்ட் டேஸ்டி வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இது தேங்காய் சாதம். இது வந்து ரொம்ப சிம்பிளுங்க. வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். தேங்காய் சாதம் செய்ய 250 ml கப்பில் 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அகல பாத்திரத்தில் அரிசியை வேக வைக்க தேவையான அளவு தண்ணியை ஊற்றி சூடானதும் 1 டீஸ்பூன் உப்பு, பாஸ்மதி அரிசி போடுங்க. இந்த ரெசிபிக்கு பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியும் யூஸ் பண்ணலாம். சாதம் ஃபுல்லாக வெந்ததும் தண்ணியை வடிகட்டி எடுத்து வைங்க. அகல பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி சில பொருட்களை தாளிக்க போகிறேன். 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கிண்டுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் நறுக்குன இஞ்சி, அடுத்து 2 பச்சை மிளகாய், 1 பொடியாக நறுக்கி போடுங்க, 2வது பாதியாக நறுக்கி போடுங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் லேசாக வறுத்த வேர்க்கடலை, நீங்கள் தோலோடையும் வேர்க்கடலையே போடலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு போட்டு கிண்டுங்க. வேர்க்கடலையும் முந்திரியும் பொன்னிறமாகிற வரைக்கும் வறுக்கணும். 1 டீஸ்பூன் உப்பு போட்டு கிண்டுங்க. ஒரு கப் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் போடுறேன். இது 250 ml கப். நீங்கள் எவ்வளோ சாதம் செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் போடும்போது அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் இருக்கணும், இல்லைன்னா தேங்காய் கருகி போக வாய்ப்பு இருக்கு. அடுத்து வேக வச்ச சாதம் சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க. சாதம் மிக்ஸ் ஆனதும் இதோட உப்பு செக் பண்ணி பாருங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். கடைசியாக 1/4 கப் அளவு தேங்காய் துருவல் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. சுவையான தேங்காய் சாதம் இப்போ ரெடி. சுலபமான நல்ல டேஸ்டியான ஒரு தேங்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த ரெசிபிக்கு நீங்கள் நல்ல ஃப்ரெஷ் தேங்காய் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இது கொஞ்சம் சிப்ஸ் இல்லைனா உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.